அதிருப்தி எம்எல்ஏக்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொடக்குறிச்சி தொகுதி. கூட்டணி கட்சிகள் இடையில தொகுதி பங்கீடு நடக்கும்போது இந்த தொகுதி தான் எங்களுக்கு வேணும்னு முரண்டு பிடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. கூட்டணி தர்மங்கிற பேர்ல எப்படியோ அடிச்சு பிடிச்சி தங்களுக்கு சாதகமான தொகுதியை வாங்குறதுல கட்சி தலைவர்களும் சாதிச்சிருவாங்க. கட்சி தலைமையும் வேற வழி இல்லாம அந்த தொகுதியை கூட்டணிக்கு விட்டு கொடுக்கறது தவிர்க்க முடியாததாயிடுது. அப்படிதான் கடந்த முறை ஈரோடு மொடக்குறிச்சி தொகுதி பாஜகவுக்கு போச்சு. பூத் ஏஜென்ட் கூட இல்லாத பாஜகவுக்கு கடந்த முறை அந்த தொகுதியை அதிமுகவே ஜெயிச்சு கொடுத்துச்சு. ஆனா இந்த முறை அப்படி இல்லை. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் ஏற்கனவே வென்றெடுத்த தொகுதிகளை தக்க வைக்க கூட்டணி கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. ஆனால் சொந்த கட்சியினரோ கடந்த முறை ஏமாந்தது போல இந்த முறையும் ஏமாற தயாரில்லை என்றே போர்க்கொடி தூக்குகிறார்கள். அந்த அளவுக்கு தொகுதி பங்கீடு கட்சிக்கு முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி மீண்டும் பாஜகவுக்கு செல்லுமா, அதிமுகவே நேரடியாக வேட்பாளரை களமிறக்குமா என்பதை விரிவாக அலசுகிறது இந்த காணொளி. மொடக்குறிச்சி தொகுதியின் பூர்வீக வரலாறு, எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு வங்கி என்பது குறித்தெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் 2026 தேர்தலில் மொடக்குறிச்சியில் களமிறங்க போவது எந்த கட்சி வேட்பாளர் என்பதை தெளிவாக கணிக்க முடியும். மொடக்குறிச்சி தொகுதியில் 1967 ஆண்டு முதல் தற்போது வரை அதிமுக 6 முறை வென்றிருக்கிறது. 1971 மற்றும் 1989 ஆண்டுகளில் இருமுறை மட்டுமே திமுக இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இதில் இருந்து மொடக்குறிச்சி தொகுதி அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டை என்பது தெளிவாகிறது. இப்படிப்பட்ட தொகுதியைத்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு ஒதுக்கி அந்த கட்சியின் பெண் வேட்பாளர் சரஸ்வதிக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அதிமுக. இந்த முறையும் அப்படி தொடருமா என்றால் இல்லை என்றே தெரிவிக்கின்றன கள நிலவரங்கள். சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் சரஸ்வதியே அந்த தொகுதியில் மீண்டும் களம் இறங்குவார் என்று கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றாலும் மொடக்குறிச்சி தொகுதியை இந்த முறை பாஜகவுக்கு விட்டுத்தர மாட்டோம் என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள் அந்த தொகுதி அதிமுகவினர். அந்த அம்மா நான் கவுன்சிலரா இருந்தேங்க 4-5 வருஷங்க. எம்எல்ஏ இருந்த வீட்டு சிவசுப்ரமணியம் 1 வருஷம் இருந்தாருங்க. எல்லா கூட்டத்துக்கும் வந்திருக்காரு. இந்த அம்மா 1 கூட்டம் 2 கூட்டம் வந்திருக்காரு. கவுன்சிலர்னா யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு லக்காவரம் முழு ஓட்டு கேட்டுருக்கான். நான் கவுன்சிலர்னு அந்த அம்மாட்ட போய் சொன்னா கூட நம்மளுக்கு தெரியுங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கேன். மறுபடியும் திடீர்னு எலெக்ஷன் வரங்காட்டிக்கு அப்போ பிஜேபியில் கொண்டு வந்து அந்த அம்மாவை நிற்க வச்சாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு எல்லாம் ஜெயிக்க வச்சு. ஆனால் அந்த அம்மா அந்த அளவுக்கு மக்களை சந்திக்கல அதிகமாக. அவரை முடக்குச்சி போய் பார்த்தாலுமே அவங்க சந்திக்க முடியல. அதில் அந்த அம்மா சரஸ்வதி அம்மா ஜெயிச்சு வெற்றி பெற்று பாரத் மாபாஜி ஜெயின்ட்டு போனதோட சரி, நாங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சு இருக்கிறோம். எங்கள் பஞ்சாயத்தில் நீங்கள் ரெக்கார்டை எடுத்து பார்த்தா கூட நஞ்சை குழாநல் ஊராட்சிக்கு நமது எம்எல்ஏ 1 ரூபா கூட நிதி ஒதுக்கவில்லை. இதை எங்கே வேணாலும் நிரூபிப்போம். அதனால் நாங்கள் ரொம்ப சோர்வடைஞ்சு மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் ரொம்ப தடுமாறிக்கிட்டு பஞ்சாயத்து நிர்வாகமே நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு அதிமுக கட்சிக்கார அப்படிங்கிற ஒரே பேருக்காக பஞ்சாயத்தில் நிர்வாகம் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தோம். எல்லா இருக்கக்கூடிய ஒன்றியமாகட்டும் எல்லா பகுதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு சிறந்த முறையில் அவங்க பணியாற்றல அப்படிங்கிறத தான் நான் சொல்ல முடியும். இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா இங்கே பிஜேபி தான் இங்கே நின்னாங்க. பிஜேபி சட்டமன்ற உறுப்பினராக பார்த்தீங்கன்னா டாக்டர் சி.கே. சரஸ்வதி அவங்க தான் நின்னாங்க. அவங்க செயல்பாடுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கொடுமுடி சைடில் அவங்க எதுவும் பண்ண மாதிரி எனக்கு எதுவுமே தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கோவில் அது சார்ந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஆனால் இந்த சைடில் ஒரு அடிப்படை தேவைகளை கூட ஒன்றும் சரி பண்ண மாதிரி தெரில. அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் ஒர்க் பண்ண மாதிரியும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொடுமுடி டு புலிக்கல்பாளையம் அக்கறை பாலம் ரொம்ப நாளாக வணிகர் சங்கத்து மூலமாக கேட்டுட்டு இருக்காங்க.
அதை கூட வந்து பேசுறாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு டைம் KP சுந்தராம்பாள் பத்தி சட்டசபையில் பேசினதா ஒரு நினைவு. இதை தவிர அங்கே ஒன்றும் பெருசா பேசுற மாதிரி எனக்கு தெரியலைங்க. பிஜேபி சரஸ்வதி எம்எல்ஏ அவர்களுக்கு வந்து கட்சி சார்பில் வந்து எம்எல்ஏ சீட்டு வழங்கினாங்க. நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடுமுடி குளநள்ளி பஞ்சாயத்திலிருந்து அனைத்து உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வழங்கணும். ஆனால் எந்த ஒரு பயனும் எங்களுக்கு ஏடிஎம்கேவுக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்க தேவையில்லை. அளிக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க வந்துட்டு போகிறதோட பேச்சால் மட்டும் இருந்தது, செயலால் இல்லை. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தடவை பிஜேபிக்கு கொடுத்து விட்டார்கள். எங்களுக்கு அது மனவேதனையாக இருக்கின்றது. ஏன் என்று கேட்டால் இதுவரைக்கும் பிஜேபியில் கொடுத்து நமக்கு வந்து எந்த பிரயோஜனம் இல்லை. வருவாங்க, உள்ளுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க ஏதோ டைம் வருவாங்க போவாங்க. நம்ம அதுக்காக வெயிட் இருந்து பார்க்க வேண்டியது இருக்கும். எப்போ பார்த்ததுன்னா எப்போ எலெக்ஷன் அப்போ பார்த்தது தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 டைம் தான் பார்த்துருக்குறேன். ஓட்டு எலெக்ஷன் கேட்குறப்போ ஒரு டைம், இடையில ஒரு டைம். அதிமுகவின் கோட்டையான மொடக்குறிச்சி தொகுதியில் வேறு கட்சி கொடி பறப்பதை தொண்டர்களும் வாக்காளர்களும் ஏற்க மாட்டார்கள் என்றே தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதி இரட்டை இலையின் வசமே இருக்கும் என்பதில் உறுதியாக உள்ள தொண்டர்கள் அதற்கான காரணங்களை அடுக்குகின்றனர். 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை எம்எல்ஏவாக இருந்த அந்த தொகுதியின் அதிமுக விசுவாசி VP சிவசுப்பிரமணி தொகுதிக்கு ஏராளமான நலத்திட்டங்களை கொடுத்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற நபராக திகழ்கிறார். கடந்த தேர்தலில் VP சிவசுப்பிரமணிக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கட்சி தலைமையோ வேறு வழியில்லாமல் கூட்டணிக்கு கொடுத்து விட்டது. அப்படித்தான் C சரஸ்வதி திடீர் எம்எல்ஏ ஆனார். 2016 ஆண்டு தேர்தலில் வென்று ஜெயலலிதா இருந்த போதே இங்கு எம்எல்ஏவாக தேர்வானவர் VP சிவசுப்பிரமணி. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு OPS, EPS என இரு பிரிவுகளாக அதிமுக பிரிந்து நின்ற போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவாக இருந்தவர்தான் இந்த சிவசுப்பிரமணி. 2021 ஆண்டு தேர்தலில் மொடக்குறிச்சியில் மீண்டும் எம்எல்ஏவாக வெல்லும் முனைப்பில் இருந்த இவருக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. தொகுதி பங்கீட்டில் கடந்த முறை மொடக்குறிச்சி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டதும் கட்சி தலைமை என்ன சொன்னதோ அதையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு பாஜகவை சேர்ந்த சரஸ்வதியின் வெற்றிக்கு பாடுபட்டார். வயது மூப்பு காரணமாகவும் மக்கள் அதிருப்தி காரணமாகவும் இம்முறை சரஸ்வதிக்கு வாய்ப்பு கிடைக்காது என்பது உறுதியாகி இருக்கும் நிலையில் தொகுதியில் மக்கள் செல்வாக்கு பெற்ற முன்னாள் எம்எல்ஏ சிவசுப்பிரமணிக்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. தனக்கு மொடக்குறிச்சி தொகுதி ஒதுக்கப்படாவிட்டாலும் தனது மருமகள் கிருத்திகாவுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார் சரஸ்வதி. அதற்காக தனியாக அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி நடத்தி வரும் அவர்கள் மொடக்குறிச்சி தங்களை விட்டு போய்விடாமல் இருக்க காய் நகர்த்தி வருகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட மருமகன் ஆற்றல் அசோக் குமாருக்கோ அல்லது மருமகள் கிருத்திகாவுக்கோ எம்எல்ஏ சீட் வாங்கியே ஆக வேண்டும் என்பதற்காக தலைமை வரை கடுமையாக மோதி வருகிறார் சரஸ்வதி. எம்எல்ஏ சரஸ்வதி குடும்பத்தாரின் இந்த செயலால் மொடக்குறிச்சி அதிமுகவினர் கடுமையாக அதிருப்தி ஆகியிருக்கும் நிலையில் அதையெல்லாம் தலைமையிடம் புகாராக தெரிவித்து வருகிறார்கள். இந்த 5 வருஷமா கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க பிஜேபிக்கு. அது அவ்வளவு சாத்தியக்கூறு கம்மி. ஏன்னா இது ஏடிஎம்கே பெல்ட். அதனால பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கொடுத்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கேவில் பழைய எம்எல்ஏ அவர் சிவசுப்பிரமணியம் இருந்தாருங்க. அவர் நல்லா தான் பண்ணாருங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓடுதியெல்லாம் நிறைய சேர்த்து கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணாரு. எதிர் போனாலும் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது ஏடிஎம்கே பெல்ட். ஏடிஎம்கேவுக்கு சீட் கொடுக்கணும், சிவசுப்பிரமணிக்கு சீட் கொடுக்கணும். அது எங்களுடைய கருத்து. செயல்பாடு நாங்கள் ஓட்டு கேட்க வந்தப்போ தான் பார்த்தோம். மாதிரி அதுக்கு பிற்பாடு பார்த்ததே இல்லை. சசிகம்னா யாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. நாங்கள் 6-7 பேருக்கு பாட்டுங்க. சிவசுப்பிரமணியம் தான் சூப்பராக எங்கள் ஊர் டேங்க் கட்டி கொடுத்துக்கிறாரு, ரோடு போட்டு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது அதிமுக கோட்டை. போன மட்டும் பாதிஜானாவை கொடுத்து சிரமப்பட்டு செய்ச்சுது. ஆகவே இந்த தடவை அதிமுகவுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். சிவசுப்பிரமணியம் முன்ன எம்எல்ஏவாக இருந்த சிவசுப்பிரமணியம் அடிக்கடி வந்துட்டு போகிறாரு. அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவருக்கு டிக்கெட் கிடைச்சா ஈஸியாக ஜெயிச்சிருவார். சரஸ்வதி ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றுருந்தாங்கன்னா 100% வர முடியாது. ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கிறனால அப்போதைக்கு வந்துட்டாங்க. இன்னும் நல்லா அதிமுக செல்வாக்கு எங்களுக்கு மொடக்குறிச்சி தொகுதி பொறுத்தவரை அதிமுக செல்வாக்கு. ஏற்கனவே அதிமுகவின் கருணையால்
பாஜகவுக்கு கடந்த முறை மொடக்குறிச்சி ஒதுக்கப்பட்டு தேர்தல் வேலைகளையும் செய்து கொடுத்து பாஜகவை வெற்றி பெற வைத்தனர். ஆனால் இந்த முறையும் அப்படியே எதிர்பார்த்தால் எப்படி என்பதுதான் அங்குள்ள அதிமுக தொண்டர்களின் கேள்வியாக இருக்கிறது. பாஜகவின் இந்த போக்கால் இருதரப்புக்கும் இடையே புகைச்சல் மூண்டுள்ளது. மொடக்குறிச்சியில் முன்னாள் எம்எல்ஏவாக சிவசுப்பிரமணியன் பல்வேறு மக்கள் நல பணிகளை முன்னெடுத்து மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார் என்பதும் அங்குள்ள மக்களின் கருத்தாக இருக்கிறது. அவர் இருக்கிறவரையில எங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நேரடியாக போய் சொல்லலாம். ஜாதி மனப்பான்மை இல்லாமல் எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளார வரையில் விடுவார். எல்லாரும் வீட்டில் போய் சேர் போட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். அவர் இருக்கையில் வந்து தொகுதி வேலைகள்லாம் சிறப்பாக செஞ்சார். தார் ரோடு வசதிகள் எல்லா மொடக்குறிச்சி தொகுதி முழுசும் தார் ரோடு போட்டு கொடுத்தாரு. சோலாரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கொண்டு வரக்கு கடும் முயற்சி பண்ணி கொண்டு வந்தாருங்க. கூட்டு குடிநீர் திட்டம் தமிழ்நாட்டிலேயே மொதமான ஜல்ஜீவன் திட்டத்தில் அவர் தான் கொண்டு வந்தாருங்க. எல்லா டேங்கு தண்ணி ஏற்றுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு மூஞ்சியும் கூட சுளிக்காம இன்னைக்கு எந்த உதவி போய் கேட்டாலும் இதை அடுத்த செகண்ட்ல வருவாரு. இல்லை நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குன்னு அவர் சொல்லவே மாட்டாரு. எந்த மக்களா இருந்தாலும் சரி, மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த மக்கள் போய் அவர்கிட்ட போய் நின்னாலுமே அடுத்த செகண்ட் என்ன ஏதுன்னு அடுத்த செகண்ட் வந்து என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து தந்து வருவாரு. அவருக்கு வந்து ஊருக்குள்ளேயே மற்ற டிச்சு பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாலத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, ரோடு பிரச்சனையா இருந்தாலும் சரி, மக்களுடைய குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் நல்லபடியா தீர்த்து வச்சிருக்கிறாரு. எல்லா ஜாதி கூடமே அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லா உணர்வோட எங்களோட வந்து பழைய ஒரு எம்எல்ஏங்கிற மாதிரி இல்லாமல் அவர் ஒரு சொந்த உறவோட வேலை செஞ்சு நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டாலும் ஒடியாந்து எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாரு. அத்தனை காட்டுக்கு வழி பாதை ரோடு அத்தனை போட்டு கொடுத்தாரு. தண்ணி டேங்கு ஊராட்சிகளுக்கு அத்தனைக்கு டேங்கு கட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் அப்படியே வந்து செயல்பாட்டில் இருந்தது. இப்போ சரஸ்வதி அம்மாவை கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஏடிஎம்கே காரணங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, சரஸ்வதி அம்மாங்கிற ஒரு அடையாளமே தெரியாமல் இருக்குது. அதனால் இந்த தடவை எங்களுக்கு சிவசுப்பிரமணியத்துக்கு கொடுத்தா தான் பொதுமக்களுக்கும் நல்லது, நம்ம கட்சிக்கும் நல்லது. முன்னாள் எம்எல்ஏவை அனைவரும் எளித முறையில் சந்திக்கலாம். ஒரு போன் அடித்தால் நேரில் வந்து குறைகள் கேட்டறிந்து நிவர்த்தி செஞ்சு கொடுப்பார்கள். அவரே மீண்டும் வேட்பாளராக வந்தால் நல்லாயிருக்கும். ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதிமுக கோட்டையை நிரூபித்து காட்டிடலாம். எல்லாரும் வெற்றி பாடுபடுவாங்க. மொடக்குறிச்சி தொகுதி தலைமை வந்து விபி சிவசுப்பிரமணியத்துக்கு அறிவிச்சாங்க. சும்மா பம்பரமாக விளையாண்டார். ஒரு தொகுதி பார்க்க ஒரு நிமிஷம் கூட நிற்காம எல்லா தொண்டனையும் அடிமடை தொண்டனை வந்து பார்த்த ஒரே நபர் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ விபி சிவசுப்பிரமணியம் அவர்கள் மட்டும்தான். எம்எல்ஏ இதில் விபி சிவசுப்பிரமணியம் சிறப்பாக செயல்பட்டார். இவரை பொறுத்தளவு எந்த விசேஷம் எந்த இதாக இருந்தாலும் கூப்பிட்டா உடனே வந்துடுவார். நம்முடைய ஆசைகள் மற்ற கட்சியினுடைய விருப்பங்கள் மற்ற அரசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக செஞ்சு கொடுப்பார். நம்ம போய் அணுகணும்னா அவர் வந்து சரி எதாக இருந்தாலும் செஞ்சு அவர்கிட்ட நான் வந்து எனக்கு வந்து காரியம் ஆயிருக்கு, செஞ்சு கொடுத்துருக்காரு. பூராமே போனதால் பிஜேபி கொடுத்து நாங்கள் தான் ஃபுல் ஹெல்ப் பண்ணி கட்சி ஜெயிக்க வச்சவரை. இந்த தடவை கொடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு நல்லாயிருக்கு. எத்தனையோ வளர்ச்சிகள் நம்மளது தொகுதிக்கு செஞ்சுருக்காங்க. அது கொடுமுடி வட்டாரத்துக்கு ஏகப்பட்டது செஞ்சிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில் எடுத்துக்கொண்டால் எப்படியோ இருந்தது. அந்த இடத்துல எல்லாம் வந்து இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் அவர்கள் வந்த பிற்பாடு நம்ம புரட்சித்தலைவர் அம்மாவிட்ட சொல்லி புரட்சித்தலைவர் அம்மா ஆட்சியில் வந்து கோயிலுக்கு முன்னாடி இன்னைக்கு வாகனங்கள் இருக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறார்கள். கொரோனா காலகட்டத்தில் அரும்பணி ஆற்றினவர் வந்து நம்ம விபி சிவசுப்பிரமணியம் அவர்கள் மட்டும்தான். அதை வந்து மக்கள் வந்து இன்னும் மறக்காமல் இன்றுமே வந்து களத்தில் வந்து நிற்கிற ஒரே ஒரு மனிதர் மனிதர் விபி சிவசுப்பிரமணியம் அவர்களால் மீண்டும் அவருக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் கண்டிப்பாக 100% வந்து அதிமுக இங்கே வெற்றி அடைகிறது 100% உறுதி. எங்களுக்கு வந்து பணம் நிதி ஒதுக்கி ஒரு 9 பாலம் புதுப்பிச்சு கொடுத்தாங்க. அது இல்லாத வந்து நீர்ப்போக்கி, அதாவது யூட்டின்னு சொல்கிறது, அதை அந்த மாதிரி ஒரு 10 யூட்டி செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ அது செஞ்ச பிற்பாடு எங்களுக்கு கொஞ்சம் நம்ம சௌகரியமாக இருக்குது. அவர் விவசாயியாக இருந்தனால எங்களுக்கு வந்து சொன்னோன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு தகுந்த தருணத்தில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது ரொம்ப நன்றியாக இருக்குது. இப்போது பல பஸ் ஸ்டாண்டு கட்டிடங்க, காலேஜுக்குங்க, சந்தைக்கு பெரிய கட்டடம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய நல்ல பல நலத்திட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. பொதுமக்களுக்கு வீடு வந்துங்க அம்மா திட்டத்தில் வந்து ஒரு நிறைய வீடு ஒரு 40-50 வீடுக்கு பக்கம் சிவிரி ஏரியாவில் வாங்கி கொடுத்துருக்கா. நல்ல செயல்பாடுங்க சிவசுப்பிரமணியம் அவர். அது இந்த வணிவலாம் வந்து 2021 இவர் அடிக்கல் நாட்டினார் விபி சிவசுப்பிரமணியம். அதனால் சிவிரி இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு கூட்டணி கட்சி இல்லாமல்
அதிமுக கொடுத்தா கொஞ்சம் இன்னும் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட கவுன்சிலராக வென்று மக்கள் பணி ஆற்றியவர் என்ற வகையில் நீண்ட அனுபவம் மிக்கவர் சிவசுப்பிரமணி. மொடக்குறிச்சி தொகுதி குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்து வரும் காணொளியில் விரிவாக அலசுவோம். மொடக்குறிச்சி தொகுதியில தனக்கு பிறகு ரொம்பவும் சாமர்த்தியமா மருமகளை களத்துல இறக்கி வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி. அதுக்கான வேலைகளை வெளிப்படையாவே ஆரம்பிச்சு வச்சு எப்படியும் சாதிச்சிடலாங்கிற தப்பு கணக்கு போடுறாங்க. தொகுதி நிலவரமோ அவங்களுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மொடக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அதிமுகவுக்கு கொடுத்தா மட்டுமே அந்த தொகுதியை தக்க வைக்க முடியுங்கிற நிலைமை நீடிக்குது. அதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில மொடக்குறிச்சி குறித்து விரிவா பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்தாஃப்.